காரியங்கள் செய்கிறோம், ஆனா மேல வருவதற்கு வழி இல்லை. ஏன்னா நீங்க பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையணும்னா, பொருளாதாரத்துல மேல வரணும்னா தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இந்த பிரமாணத்துக்குள்ள வரணும். இந்த ஸ்பிரிச்சுவலா விதைப்போம் அறுப்போம் என்ற ஒரு பிரமாணத்துக்குள்ள வந்தாதான் பாருங்க ஒரு லா இது. அந்த லா யாருன்னா ஒர்க் ஆகும். இந்த பூமியில யார் விதை போட்டாலும் விளை செய்கிற பிரமாணத்தை தேவன் செட் பண்ணிட்டார். ஏன்னா தேவன் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த பூமிக்கு எது விதையா விதைக்கிறீர்களோ அது முளைக்க ஆரம்பிக்கும். அதுதான் தேவன் ஏற்படுத்தின ஒரு சிஸ்டம், ஒரு லா. இந்த பூமிக்கு ஒரு லா கொடுத்துட்டார். இந்த பூமியில விதை போட்டால் முளைப்பிக்க கடவுது. தேவன் ஆதியில சொல்லிட்டார், இந்த பூமிக்கு தங்களுடைய விதையுள்ள விருட்சங்கள் கனிகள் முளைப்பிக்க கடவுள் சொன்னார். பாத்தீங்களா, அது ஒரு மாறாத பிரமாணம். அதனால்தான் நீங்க இந்த ஆவிக்குரிய பிரமாணத்துக்குள்ள வரும்போது, இந்த விதைப்போம் அறுப்போம் என்ற பிரமாணத்துக்குள்ள வரும்போதுதான் ஆவிக்குரிய இந்த பிரமாணம் உங்களுக்காக வேலை செய்யும். இந்த பிரமாணத்துக்குள்ள வரும்போது அது ஆவி பார்க்காது, நீ யாரு, நீ எப்பேற்பட்டவில்லை. ஆனா இந்த பிரமாணத்துக்குள்ள வந்து இதன்படி நீங்க செட் பண்ணிட்டு இந்த அனவரிசுக்குள்ள வந்துட்டால் இந்த பிரமாணம் எல்லாருக்கும் வேலை செய்யும். பூமியில எப்படி ஒரு விதை போட்டா அந்த பூமி விதை கலந்து முளைப்பிக்கிற ஒரு தன்மை ஆண்டவர் ஏற்படுத்தி சொல்லி கொடுத்திருக்கிறாரோ, அதே மாதிரிதான்